இன்றைக்கி எல்லாரும் விளக்கு கடையில் அம்பாளை தேடி வர்றீங்க இல்லையா? அந்த அம்பாள் உருவானது அவளுக்கு பிராண பிரதிஷ்டை கொடுத்த குருஜி அவருடைய திருக்கரங்களால் சுவாசம் கொடுத்தாரு. அதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். ஆனால் குருஜி இன்றைக்கும் சொல்லுவார், நான் உள்ளே வர வரைக்கும் அப்படி ஒன்றை நினைக்கலம்மா அப்படின்னாரு. அம்பாள் சுவாசம் கொடுக்குறாரு. அந்த இடம் விநாயகர் சதுர்த்தினா விநாயகர் வைக்கணும், கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணர் வைக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட அந்த இடம் அம்பாள் அங்கே குருஜி கையால் சக்கரம் வரைஞ்சி அங்கே உட்கார்ந்தா. அன்னைக்கு உட்கார்ந்தவ தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்களையும் இழுத்துட்ருக்கா. அவளை பார்க்கறதுக்காக ஏதோ படிக்காதவங்க வந்தால் வேறு விஷயம். பெங்களூர்லேருந்து டாக்டர்ஸ் ஃபேமிலி வந்தாங்க. நான் கடையில் இல்லை, அத்தனை தட்டு வரிசை கொண்டு வந்து அம்பாள் முன்னாடி கும்பிட்டுட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோம். இந்த வீடியோவை பார்த்தோம். இந்த அம்பாள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், சரியாச்சுன்னா வர்றேன்னு. அன்றைக்கி கார் எடுத்துகிட்டு அவங்க வந்து செஞ்சுட்டு போனதாக இருக்கட்டும். இன்றைக்கிலேருந்து ஆஷாட நவராத்திரியில் ஒரே ஒரு நாள் பூஜை மட்டும்தான், விளக்கு கடையோட பூஜை. அது எவ்வளோ கிராண்டாக நடக்குதுன்னு தெரியும். அத்தனையும் அந்த அம்பாளுடைய பக்தர்கள் நடத்துகிறாங்க. அப்படிப்பட்ட விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ராஜவராகிக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு சக்தி அந்த தாய்க்கு உரு கொடுத்த எங்களுடைய குரு இங்கே இருக்கார். அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை.